ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டெக் சால்விங் வீடியோஸ். போன வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்த்தோன்னா எக்ஸலோடைய பேசிக்ஸ் பற்றி பார்த்துருப்போம். அந்த வீடியோ என்னன்னு நீங்கள் பார்க்கலனா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்குறேன். அதை கிளிக் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா எக்ஸலோடைய செல் பேஸ்டு கால்குலேஷனை பற்றி பார்க்கலாம். இந்த வீடியோவில் வர கண்டென்ட் எல்லாம் புரியுதுன்னா லைக் பண்ணுங்கள். அதை விட முக்கியமானது, உங்களுக்கு தெரியாத ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு இதை ஷேர் பண்ணி விடுங்க. ஷேர் பண்ண கையோட ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷனை மறக்காமல் எனேபிள் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ செல் பேஸ்டு கால்குலேஷனை பற்றி பார்க்கலாம். செல் பேஸ்டு கால்குலேஷனை பற்றி தெரியறதுக்கு முன்னாடி நம்பர் பேஸ்டு கால்குலேஷனா என்ன, செல் பேஸ்டு கால்குலேஷனா என்னன்னு உங்களுக்கு தெரியணும். ஃபஸ்ட்டு நம்பர் பேஸ்டு கால்குலேஷனை பற்றி பார்க்கலாம் வாங்க. இப்போ போய் ஒரு மளிகை கடையில் நம்ம அரிசி வாங்குறோன்னு வச்சுக்கலாம். ஒரு எத்தனை கிலோ வாங்குறோன்னா ஒரு 5 கிலோ வாங்குகிறோம். அது அரிசியோடைய 1 கிலோ ரேட் எவ்வளோன்னா 50 ரூபா. அப்போ இந்த ரேட் இன்ட்டு குவான்டிட்டி, இந்த ரேட் இன்ட்டு குவான்டிட்டி நம்மளுக்கு மல்டிப்ளை பண்ணால் தான் நம்மளுக்கு என்ன வரும்னா அமௌண்ட்டு, இந்த ஆன்சர் இங்கே இந்த செல்லில் வரும். அப்போ நீங்கள் நார்மலாக போய் 50 இன்ட்டு 5ன்னு டைப் பண்ணி என்ட்ரு பண்ணிங்கன்னா எந்த ஒரு ஆன்சரும் வராது. நல்லா நோட் பண்ணி பாருங்கள், இந்த செல்லு எந்த ஃபார்மேட்டில் ரன்னிங் ஆகிட்டு இருக்குதுன்னா ஜென்ரல் ஃபார்மேட்டில் தான் ரன்னிங் ஆகிட்டு இருக்குது. அப்போ நம்ம இந்த செல்லை என்னவா மாற்றணும்னா ஒரு கால்குலேஷன் ஃபார்மேட்டுக்கு மாற்றணும். அதாவது இதுக்கு முன்னாடி நீங்கள் ஈக்குவல் டு கொடுத்தா மட்டும் போதும். ஈக்குவல் டு கொடுத்துட்டு 50 இன்ட்டு 5 50 இன்ட்டு 5 டைப் பண்ணி என்ட்ரு பண்ணிங்கன்னா என்ன ஆன்சர் வந்துருச்சு. இப்போ நல்லா நோட் பண்ணி பாருங்கள். இப்போ திடீர்னு அந்த கடைக்காரங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை அவங்க 5 கிலோ வாங்கலை, அவங்க எத்தனை கிலோ வாங்கினா 10 கிலோ வாங்கியிருக்காங்க. 10 கிலோ வாங்கியிருக்காங்கன்னு நீங்கள் இந்த செல்லை டைப் பண்ணி என்ட்ரு பண்ணிங்கன்னா எந்த ஒரு ஆன்சருமே என்ன பண்ணாது, மாறாது. நல்லா நோட் பண்ணி பாருங்கள். நாம்ளே தான் இந்த செல்லில் என்ன பண்ணோம்னா 50 இன்ட்டு 5ன்னு டைப் பண்ணோம். இந்த நம்ம இதையும் வச்சு நம்ம கால்குலேஷனை போடவே இல்லை. நீங்கள் வேணால் நோட் பண்ணி பாருங்கள். இந்த செல்லு நீங்கள் டெலீட் பண்ணிங்கன்னா கூட என்ன பண்ணாதுன்னா இங்கே அமௌண்ட்டு மாறாது. அதனால தான் நம்ம என்ன பண்ணணும்னா இந்த கால்குலேஷனை பற்றி நம்ம இது சொல்கிறது தான் நம்பர் பேஸ்டு கால்குலேஷன். நாமளே போய் சுயமாக இந்த இடத்துல 50 இன்ட்டு 5ன்னு டைப் பண்ணது தான் இதுதான் நம்பர் பேஸ்டு கால்குலேஷன். இதுவே நீங்கள் செல் பேஸ்டு கால்குலேஷனை பற்றி பார்க்கலாம் வாங்க. இது நம்ம அதே கணக்கு எடுத்துக்கலாம். நம்ம எத்தனை கிலோ அரிசி வாங்கியிருந்தோம்? 5 கிலோ. 1 கிலோ அரிசி ரேட் என்னன்னா 50 ரூபா. அப்போ இப்போ நாம் என்ன பண்ண போகிறோம்னா செல் பேஸ்டு கால்குலேஷனாக போட போகிறோம். அதுக்கு முன்னாடி ஈக்குவல் டு போட்டுக்கோங்க. இப்போ நம்ம 50 இன்ட்டு 5 டைப் பண்ண போகிறதில்ல. அதுக்காக நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த செல்லை கிளிக் பண்ணுங்கள். நம்ம என்ன பண்ணோம், ரேட்டு இன்ட்டு குவான்டிட்டி. அப்போ இந்த செல்லை கிளிக் பண்ணிவிட்டு இன்ட்டு இந்த செல்லை கிளிக் பண்ணி இப்போ என்ட்ரு பண்ணி பாருங்கள். ஆன்சர் ஆனால் என்ன, அதே ஆன்சர் தான் வரப்போகுது. ஆனால் திடீர்னுட்டு இப்போ அவங்க சொன்ன மாதிரி 10 கிலோ வாங்கிக்கிறாங்க அப்படின்னு சொன்னோன்னே நல்லா நோட் பண்ணி பாருங்கள், இந்த அமௌண்ட் இடத்துல சேஞ்சஸ் ஆகும். இப்போ என்ன ஆகுது, 10 கிலோவுக்கு 500 ரூபான்னு மாறி இருக்குது. நம்ம இதை தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா செல் பேஸ்டு கால்குலேஷன். இப்போ உங்களுக்கு புரியுன்னு நினைக்கிறேன். இப்போ போய் நீங்கள் என்ன இது டைப் பண்ணாலும் சரி அது அமௌண்ட்டு இதுலேயும் சேஞ்ச் ஆகும். இப்போ 30 கிலோ வாங்கியிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, 1500 ரூபா. இந்த மாதிரி சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். இப்போ செல் பேஸ்டு கால்குலேஷன் என்ன, நம்பர் பேஸ்டு கால்குலேஷன் என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்.
இப்போ வந்து இந்த மாதிரி சின்னதாக ரெண்டே ரெண்டு இது குவான்டிட்டி கொடுத்து ஆட் பண்ண சொன்னாலும் சரி, செப்பரேட் பண்ண சொன்னாலும் சரி, மல்டிப்ளிகேஷன் பண்ண சொன்னாலும் சரி, எந்த கால்குலேஷன் கொடுத்தாலும் சின்னதாக இருந்தால் நம்ம ஈஸியாக பண்ணிடலாம். இப்போ நீங்கள் பாருங்கள், ஈக்குவல் டு கொடுத்துட்டு ஒன்றும் இல்லை, இந்த செல் ப்ளஸ்ஸு இந்த செல் கொடுத்து என்ட்ரு கொடுத்தீங்கன்னா என்ன ஆன்சர். இப்போ இது வந்து ரெண்டு செல்லும் என்ன பண்ணுது, ப்ளஸ் பண்ணி கொடுத்துருது. அதே மாதிரி ஈக்குவல் டு கொடுத்துட்டு இந்த செல் மைனஸ் இந்த செல் கொடுத்துட்டு என்ட்ரு கொடுத்தீங்கன்னா என்ன, இதோட ஆன்சர் வந்துடும். அதே மாதிரி ஈக்குவல் டு கொடுத்துட்டு இந்த செல் இன்ட்டு என்ன பண்ணுறோம், இந்த செல் கொடுத்து என்ட்ரு கொடுத்தீங்கன்னா என்ன, இந்த ரெண்டு இதோட வேல்யூவும் என்ன பண்ணுது, மல்டிப்ளிகேஷன் பண்ணி நம்மளுக்கு வந்துருச்சு. நீங்கள் ஈக்குவல் டு கொடுத்துட்டு இந்த செல் டிவைடட் பை இந்த செல் கொடுத்து என்ட்ரு கொடுத்தீங்கன்னா இதோட ஆன்சர் வந்துடும். இந்த மாதிரி சின்னதாக சிம்பிள் கால்குலேஷனாக போடுறது இந்த ஈஸி. ஆனால் இதுவே வந்து குவான்டிட்டி நிறையா கொடுத்துட்டு ஆட் பண்ண சொன்னாங்கன்னா அந்த டைமில் நீங்கள் என்ன பண்ணணுன்னா ஃபார்முலா பேஸ்டு கால்குலேஷனை நீங்கள் யூஸ் பண்ணணும். நீங்கள் வாங்க அதை பார்க்கலாம். இப்போ வந்து என்ன பண்ண போகிறோன்னா ஃபார்முலா பேஸ்டு கால்குலேஷனை யூஸ் பண்ண போகிறோம். இப்போ என்ன பண்ணுறோன்னா திடீர்னுட்டு உங்களுக்கு இந்த ஐட்டம் எல்லாம் வந்து ஆட் பண்ணணும். ஆனால் என்ன பண்ணணும், திடீர்னுட்டு இவ்வளோ பெரிய இது ஐட்டம்கிட்ட வந்து திடீர்னு ஆட் பண்ண சொன்னாங்கன்னா அந்த டைமில் நீங்கள் என்ன பண்ணணும், ஒவ்வொரு டைமும் போய் நீங்கள் இந்த செல் ப்ளஸ் இந்த செல் ப்ளஸ் இந்த செல் ப்ளஸ்ன்னு கொடுத்து நீங்கள் ப்ளஸ் பண்ணிட்டு நாம் இருக்க முடியாது. இந்த டைமில் நம்ம என்ன பண்ணணும்னா சம்முங்கிற ஒரு ஃபார்முலாவை யூஸ் பண்ணணும். நல்லா நோட் பண்ணி பாருங்கள். இந்த செல் கிளிக் பண்ணுங்கள், ஈக்குவல் டு கொடுத்துட்டு சம்முன்னு டைப் பண்ணுங்கள், SUM சம்முன்னு டைப் பண்ணி எந்த ஒரு ஃபார்முலாவுக்கும் நம்ம யூஸ் பண்ணும்போது கன்ஃபார்மாக ப்ராக்கெட்டை ஓப்பன் பண்ணணும். ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணாமல் இது நம்ம சம் பண்ண முடியாது. ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணோன்னே நம்ம சம்முன்னு என்ன கேட்குறாங்க, நம்பர் என்னென்ன நம்பருன்னு நம்ம ஆட் பண்ண போகிறோன்ட்டு கேட்குது. அப்போ நம்ம இந்த செல்லை கிளிக் பண்ணி இதிலிருந்து நம்ம இந்த செல்லு வரைக்கும் நமக்கு என்ன பண்ணணும், ஆட் பண்ணி டோட்டல் வேல்யூ எவ்வளோன்னு தெரியணும். அப்போ வந்து இதுலேருந்து ஹோல்ட் பண்ணி ட்ராக் பண்ணி இது வரைக்கும் கொண்டு வாங்க. கொண்டு வந்துட்டு ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணுங்க. ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணோம்னா ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணி என்ட்ரு கொடுத்தீங்கன்னா போதும். என்ன பண்ணுது, இதோடைய டோட்டல் வேல்யூஸும் நம்மளுக்கு என்ன பண்ணுது, ஆட் பண்ணி கொடுத்துருது. இப்போ வந்து நீங்கள் நல்லா நோட் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி சின்ன சின்ன கால்குலேஷன்லாம் போயிட்டு நம்ம உட்காந்துட்டு ஃபார்முலா டைப் பண்ணணும்னு இல்லை. இதோட சிம்பிள் மெத்தட் இருக்குது, அதை நான் உங்களுக்கு சொல்லித்தரமாங்க. இந்த டைரெக்டாக ஹோம் டேபில் போங்க. ஹோம் டேபில் போனோடனே ஆட்டோ சம்முன்னு இருக்குங்களா, இந்த ஆட்டோ சம்மை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா போதும். இதில் நம்ம சம் பண்ணிக்கலாம், ஆவரேஜ் பண்ணிக்கலாம், இதனுடைய குவான்டிட்டியோடைய மேக்ஸிமம் எவ்வளோ வேல்யூ இருக்குது, மினிமம் எவ்வளோ வேல்யூ இருக்குது, இல்லை எத்தனை குவான்டிட்டி இருக்குதுன்னு எல்லாமே நம்ம கவுண்ட் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். இப்போ நாங்கள் சிம்பிளாக யூஸ் பண்ணி பாருங்கள். இப்போ ஃப்ரெண்ட்ஸ் சொன்ன மாதிரி தான், நீங்கள் டைரெக்டாக ஹோம் டேபிள் போங்க. ஹோம் டேபிள் போய் ஆட்டோ சம்மை கிளிக் பண்ணுங்கள். ஆட்டோ சம்மை கிளிக் பண்ணோன்னே இந்த சம்முன்னு இருக்குங்களா, சம்முன்னு கிளிக் பண்ணுங்கள். எதை நம்ம எல்லாம் சம் பண்ணணும்னு கேட்குது, இந்த டோட்டல் ஐட்டமும் நம்ம என்ன பண்ணணும், சம் பண்ணணும். அப்போ சம்முன்னு கொடுத்துட்டு நீங்கள் என்ட்ரு கொடுத்தீங்கன்னா போதும். இந்த ஐட்டத்தோடைய டோட்டல் வேல்யூ என்ன பண்ணுது, நம்மளுக்கு சம் பண்ணி கொடுத்துருது. இல்லை இந்த ஐட்டத்தோடைய எனக்கு ஆவரேஜ் வேல்யூ என்ன தெரியணும்னா ஒன்றும் இல்லை, அதே மாதிரி போய் ஆட்டோ சம் கிளிக் பண்ணுங்கள். இந்த ஆவரேஜ்னு கிளிக் பண்ணுங்கள். ஆவரேஜ் கிளிக் பண்ணிவிட்டு இதிலிருந்து நம்மளுக்கு என்ன பண்ணணும், இது வரைக்கும் இந்த ஐட்டத்தோடைய ஆவரேஜ் என்னன்னு தெரியணும். அப்போ என்ட்ரு பண்ணிங்கன்னா என்ன பண்ணுது, இந்த ஐட்டத்தோடைய ஆவரேஜ் என்னன்னு நம்மளுக்கு காட்டிடுது. அதே மாதிரி இந்த செல்லுடைய மேக்ஸிமம் எவ்வளோ வேல்யூ இருக்குன்ட்டு நமக்கு தெரியணும்னா ஒரு பிரச்சனை இல்லை, ஆட்டோ சம் கிளிக் பண்ணுங்கள். மேக்ஸிமம் அது கிளிக் பண்ணிங்கன்னா போதும். இந்த செல்லில் இருக்கிறது எது மேக்ஸிமம் ஆன நம்பர்னு நம்மளுக்கு தெரியணும்னா இந்த 669 தான் மேக்ஸிமம் நம்பர்னு காட்டிடுச்சு.
இதோட மினிமமான நம்பர் என்னன்னு நம்மளுக்கு தெரியும்னா அதே மாதிரி போங்க, மினிமம் டைப் பண்ணுங்க, ஹோல்டு பண்ணி ட்ராக் பண்ணி இங்கே என்ட்ரு பண்ணிங்கன்னா போதும். இருக்கிறதுல எது மினிமமான வேல்யூ 66, இது 66ன்னு காட்டிடுச்சு. இல்லை நம்ம இந்த ஐட்டத்தில் எத்தனை ஐட்டம்ஸ் இருக்குன்ட்டு நமக்கு தெரியணும்னா நீங்கள் டைரெக்டாக போய் கவுண்ட் டேபிள் ஆட்டோசம் கொடுத்து கவுண்ட் நம்பர்ஸ்ன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா போதும். இந்த ஐட்டத்தில் எத்தனை ஐட்டம் இருக்குன்ட்டு நமக்கு தெரியணும்னா நீங்கள் ட்ராக் பண்ணி என்ட்ரு கொடுத்தீங்கன்னா போதும். 8 ஐட்டம்ஸ் இருக்குன்ட்டு நம்ம காட்டிடுச்சு. இந்த மாதிரி சின்ன சின்ன கால்குலேஷன்னா நீங்கள் ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணாமல் இந்த மாதிரி சிம்பிள் கால்குலேஷனை நீங்கள் யூஸ் பண்ணி பழகிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நான் சொல்லி கொடுத்ததெல்லாம் நான் உங்களுக்கு புரியும்னு நம்புகிறேன். அடுத்த ஒரு வீடியோவில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் பற்றி பார்க்கலாம். அதுவரை காத்திருங்கள். It's caught in the crossfire. It's caught in the crossfire.